ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ நம்ம இன்றைக்கி இன்னொரு கோடிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கொஷின் பார்க்கலாம், மேக்ஸிமம் ஒன் விண்டோ ஃபார் ஈச் ஸ்டெப். ஸோ இந்த கொஷின் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பார்க்கலாம், ஒரு அரே கொடுத்துருவாங்க, அப்புறம் ஒரு விண்டோ சைஸ் கொடுத்துருவாங்க. அந்த விண்டோ சைஸில் வந்து ஒரு விண்டோலையுமே எது கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டோ அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அரே சைஸ் வந்து 8, ஸோ 8 எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இப்போ விண்டோ சைஸ் வந்து 3. ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு விண்டோ வந்து ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? விண்டோ சைஸ் 3 அப்படிங்கிறதுனால ஒரு விண்டோவில் வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த 3 எலமெண்ட்ஸில் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்து அதை வந்து நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ 135ல் வந்து மேக்ஸிமம் வந்து 5. ஓகே, அடுத்த விண்டோ வந்து 352. ஓகே, இப்போ இந்த விண்டோலையும் மேக்ஸிமம் 5 தான். கரெக்டாக 352 இந்த 3 நம்பரில் மேக்ஸிமம் நம்பர் 5. அப்புறம் அடுத்த விண்டோ வந்து 521. ஓகே, 521ல் மேக்ஸிமம் அதுவுமே 5 தான். கரெக்டாக அடுத்த விண்டோவில் 218. 218ல் மேக்ஸிமம் எது அப்படின்னா 8. அடுத்த விண்டோ 186, இதில் மேக்ஸிமம் 8. ஓகே, கடைசி விண்டோ 869. ஓகே, ஸோ இதில் மேக்ஸிமம் 9. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவுட்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது ஈஸியான கொஷின் தான் இல்லையா? உங்களுக்கு பார்த்தோடனே நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். கரெக்டாக? ஸோ விண்டோ சைஸை பொறுத்து நீங்கள் வந்து அந்த விண்டோவை கால்குலேட் பண்ண, அந்த விண்டோவில் இருக்கிற லார்ஜஸ்ட் எலமெண்ட்டை ஒரு ஸ்டெப்லேயுமே நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்? ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஸோ இப்போ ஃபார் லூப்பில் வந்து நம்ம வந்து 0லேருந்து n-k வரைக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம எத்தனை விண்டோஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ இப்போ அரே சைஸ் வந்து 8, விண்டோ சைஸ் வந்து 3. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எத்தனை விண்டோஸ் இருக்குது அப்படின்னா 6 விண்டோஸ் இருக்குது. கரெக்டாக? ஆம் ஐ ரைட்? ஸோ நீங்கள் பார்க்கலாம், ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், 135 ஒரு விண்டோ. ஓகே, 135, 352, அப்புறம் 521, அப்புறம் 218, அப்புறம் 186, அப்புறம் 869. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நான் சொன்னேன்ல இந்த விண்டோஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு விண்டோவில் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலமெண்ட், அப்புறம் தேர்டு, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் எலமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 6 விண்டோ இருக்கும். ஓகேவா? ஒரு விண்டோலையுமே நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஜஸ்ட் அ மினிட். எஸ். ஸோ 135ல் மேக்ஸிமம் வந்து 5, 352ல் மேக்ஸிமம் 5, 521ல் மேக்ஸிமம் 5, 218ல் மேக்ஸிமம் 8, 186ல் மேக்ஸிமம் 8, 869ல் மேக்ஸிமம் 9. ஓகேவா? ஸோ இதுதான் அவுட்புட். 555, 889. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எத்தனை விண்டோஸ் இருக்குது அப்படின்னா 6 விண்டோஸ் இல்லையா? ஸோ உங்களுக்கு எது வரைக்கும் ஐட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ 0லேருந்து 5 வரைக்கும். கரெக்டாக? 0லேருந்து சாரி, ஆமாம். ஸோ இங்கே ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு i = 0ல் வந்து நீங்கள் இந்த 3 எடுக்கணும். அதுக்கப்புறம் i = 1ல் வந்து இந்த 3 எலமெண்ட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த இந்த அரேயில், இந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரேயில் எது மேக்ஸிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நம்ம அரே ஸ்டார்ட் எண்ட். ஓகேவா? ஸ்டார்டிங் வந்து எது சொல்லலாம்? i. எண்டிங் வந்து எது சொல்லலாம்? i + k. ஆம் ஐ ரைட்? எஸ். ஓகே, k அப்படிங்கிறது நான் சொல்கிறது விண்டோ சைஸ் தான், கேன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸிமம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், ஜஸ்ட் பிரிண்ட். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் எழுதலாம்ல. இந்த ஒரு அரேயில் வந்து இப்போ 1,3,5ல் வந்து மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த லாஜிக் உங்களுக்குலாம் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி நம்ம வந்து இதை பிரிண்ட் பண்ணால் அவுட்புட் வந்துடும். ஓகேவா? ஸோ சச் சிம்பிளான, ரொம்ப ஈஸியான கொஷின் இது. ஓகே, ஸோ நான் கோடை காமிச்சு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் அரே, இதுதான் கே. ஓகே, விண்டோ சைஸு, அப்புறம் லென்த்தை வந்து எண்டில் ஸ்டோர் பண்ணுறோம். நான் சொன்ன மாதிரி 0லேருந்து n-k வரைக்கும் ஐட்ரேஷன் பண்ணி நம்ம ஒரு விண்டோலையுமே மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகேவா?
ஸோ இந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் பாருங்கள், இது உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. ஸோ ஸ்டார்டிங் வந்து ஐஇ, எண்டிங் வந்து i + k. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 3 5ல் வந்து ஸ்டார்டிங் வந்து ஐ. ஓகே, ஸோ 1 0 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வந்து இப்போ i = 0ல் இருக்குன்னு வச்சுக்கோ. i = 0ல் ஸோ அரே கமா 0 கமா i + k. k வந்து 3 இல்லையா, ஸோ 0 கமா 3 வரைக்கும் உங்களுக்கு இது வரும் கரெக்டாக இந்த விண்டோ. ஓகே, ஸோ இங்கே லெஸ் தேன் ஈக்குவல் டு போடல, ஸோ தட் 0லேருந்து 2 வரைக்கும் உங்களுக்கு ஐட்ரேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மூணுத்தில் மட்டும் எது மேக்ஸிமம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஓகே, நம்ம உங்களுக்கு மேக்ஸிமம் கண்டுபிடிக்க லாஜிக் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம மேக்ஸிமம் அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் அடுத்து செகண்ட் எலிமெண்ட்லேருந்து ஐட்ரேஷன் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் மேக்ஸிமமோட பெருசாக இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வந்து மேக்ஸிமமாக நம்ம அசைன் பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் இதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 135ல் மேக்ஸிமம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் 352ல் மேக்ஸிமம் பிரிண்ட் ஆகும். அப்புறம் 521ல் மேக்ஸிமம் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா விண்டோலையுமே ஈச் ஸ்டெப்லேயுமே உங்களுக்கு மேக்ஸிமம் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.